வெஜிடபிள் ஸ்டியூ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து கேரட் சேர்த்துக்கிறேன். அடுத்து பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் நீங்கள் க்ரீன் பீஸ் சேர்க்கலாங்க, காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாங்க. இந்த வெஜிடபிள் ஸ்டியூக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேங்க. ஒரு அரை மூடி தேங்காவை 2 தடவை பால் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதில் 2வது பாலை தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 1லேருந்து 2 விசிலுக்கு காய்களை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இதில் ஒரு 2-3 பொட்டேட்டோ பீசஸை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு டேஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் தேங்காய் பால் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேங்க. திக்கான பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. ஒருக்கா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. கொத்தமல்லி தழை போட்டுட்டு இறக்கிடலாங்க. வெஜிடபிள் ஸ்டியூ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.